કોંગ્રેસ નેતા અને પૂર્વ કેન્દ્રીય મંત્રી પી ચિદમ્બરમે શિવગંગા ખાતે એઆઈએડીએમકેના મહાસચિવ એડ્ડાપડી કે પલાનીસ્વામી પર આકરા પ્રહાર કરતા તેમને કેન્દ્રીય ગૃહમંત્રી અમિત શાહના માઇક્રોફોન ગણાવ્યા છે. ચિદમ્બરમે સ્પષ્ટ શબ્દોમાં આક્ષેપ કર્યો હતો કે પલાનીસ્વામીએ સીમાંકનના સંવેદનશીલ મુદ્દે પોતાના કોઈ સ્વતંત્ર વિચારો રજૂ કર્યા નથી, પરંતુ તેઓ માત્ર ગૃહમંત્રી શાહની જ વાતોનો પુનરુચ્ચાર કરી રહ્યા છે. સીમાંકન કાયદા અંગે પલાનીસ્વામીના વલણ પર સવાલ ઉઠાવતા ચિદમ્બરમે પૂછ્યું હતું કે તેમનું આ મૌન અને સમર્થન અજ્ઞાનતાનું પરિણામ છે કે પછી કોઈ ડરનું. તેમણે કેન્દ્ર સરકાર પર પ્રહાર કરતા કહ્યું હતું કે સીમાંકન બાદ બેઠકોની પુનઃરચનાને લઈને ભાજપ સત્ય છુપાવી રહ્યું છે. જો વસ્તીના આધારે નવું સીમાંકન થશે તો તમિલનાડુ સહિતના દક્ષિણ ભારતના રાજ્યોની લોકસભા બેઠકોમાં મોટો ઘટાડો થઈ શકે છે. છતાં રાજ્યના મુખ્ય વિપક્ષી નેતા કાયદાનો યોગ્ય અભ્યાસ કર્યા વિના જ કેન્દ્રના સૂરમાં સૂર પુરાવી રહ્યા છે. પૂર્વ નાણામંત્રીએ વધુમાં ઉમેર્યું હતું કે વડાપ્રધાન અને ગૃહમંત્રી મહિલા અનામત અને સીમાંકન બિલ મુદ્દે દેશ સમક્ષ અર્ધસત્ય રજૂ કરી રહ્યા છે. આ મુદ્દે તેમણે ટીડીકે પ્રમુખ વિજય સહિતના જે નેતાઓએ સીમાંકન બિલનો વિરોધ કર્યો છે તેમની પ્રશંસા કરી હતી. ચિદમ્બરમે આહ્વાન કર્યું હતું કે રાજ્યના રાજકીય અસ્તિત્વ અને અધિકારોને સુરક્ષિત રાખવા માટે તમામ વિપક્ષી નેતાઓએ એકજૂથ થઈને આ બિલનો સખત વિરોધ કરવો જોઈએ, જેથી તેને સંસદમાં પારિત થતું અટકાવી શકાય. 2 ஆண்டுகள் கழித்து அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் வந்தது. எந்த துணிச்சலும்? தமிழ்நாடு தேர்தல் நடக்கிறது, மேற்கு வங்க தேர்தல் நடக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் வரமாட்டார்கள். மேற்கு வங்கத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 29 பேர் வரமாட்டார்கள். 39, 29, 68 பேர் வரமாட்டார்கள். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற துணிச்சல் அவர்கள் அரசியல் சாசனத்தை திருத்த முற்பட்டார்கள். ஆனால் 58 பேரும் 68 பேரும் அங்கே ஆஜராகி இந்த தேர்தலை இந்த அரசியல் சாசன திருத்தத்தை தோற்கடித்தார்கள். அது நமக்கு பெருமை, உங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆகவேதான் தமிழ்நாடு டெல்லியை தோற்கடித்தது என்று தொடங்கியது. இந்த அரசியல் சாசன திருத்தம் நடந்திருந்தால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா நம்முடைய இன்றைய பிரதிநிதித்துவம் 24.3. கவனமாக எடுக்க, கால் பங்குக்கு கொஞ்சம் குறையும். 24.3. இந்த அரசியல் சாசன திருத்தம் நிறைவேறியிருந்தால் இந்த 5 மாநிலங்களுக்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் 20.7 குறைஞ்சிருக்கும். 5 ஒரு பங்காக குறைஞ்சிருக்கும். 4 ஒரு பங்கு நம்முடைய குரல் மெல்லிதாக தான் ஒலிக்கிறது. 5 ஒரு பங்கு குறைக்கப்பட்டால் நம்முடைய குரல் ஒலிக்கவே ஒலிக்காது. இந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்ச கணக்கை நான் சொல்றேன். எல்லா பத்திரிகைகளும், எல்லா செய்திகளும், எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த கணக்கை தான் உறுதி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய கணக்குப்படி முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டால் 7.18 என்ற பிரதிநிதித்துவம் 7.23 உயரும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்த அமமுக என்ற கட்சி 3 பேரும் இங்கே கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து எனக்கு கணக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள். எப்படி 7.18 என்பது 7.23 ஆகும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசியல் சாசன திருத்தம் பாதகமா பாதகம் இல்லையா என்று கேட்டால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? பாதகம்னு சொல்லணும். அவர்கள் பாதகம் இல்லைன்னு சொல்லணும். அவர் என்ன பதில் சொன்னார்? பாதகமும் சொல்லல, பாதகம் இல்லைன்னு சொல்லல. நான் அமித்ஷாவுக்கு தொலைபேசியில பேசினேன். அவர் பாதகம் இல்லைன்னு சொன்னார். ஆகவே நானும் பாதகம் இல்லைன்னு சொல்றேன்.
இப்ப நான் பேசுறேன், இது ஒலி பெருக்கி. இந்த ஒலியை பெருக்கி உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், அமித்ஷா சொன்னார், ஆகவே நான் பாதகம் இல்லைன்னா அப்படின்னா நான் அமித்ஷா, இது ஒலிபெருக்கி தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒலிபெருக்கி எடப்பாடி பழனிசாமி என்று பெயர் வைக்கலாமே. அவர் கருத்தை கேட்டால் அவர் கருத்தை சொல்லலாம்.